வெல்கம் டு கணிச்சி லாஜிக்ஸ். ஓகே, நம்ம வந்து லாஸ்ட் லைவ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெசிக்னேஷன் பர்சல் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ப்பா. அதனோட கண்டினியூஷன் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா, பார்க்கலாமா? ஓகே, டெசிக்னேஷன்ல பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல்ப்பா. நம்ம ஆல்ரெடி நேற்று பார்த்ததெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸி சம் ப்ராசஸ் வந்து பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் வேரியபிள்ஸ் வந்து அதிகமா வச்சு கேட்டிருக்காங்க. 7% வந்து இருக்காங்க, 7 பேங்க்ஸ் இருக்குது. அதாவது ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வேரியபிள் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. ஒன்லி பர்சன் ஆர் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொசிஷன் அண்ட் அதனோட மெம்பர்ஸ் தான் பார்த்தோம். ஆனா இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு மெம்பர்ஸ் கொடுத்துட்றாங்க, அப்போ அதனோட பேங்க் எந்த பேங்க்ல ஒர்க் பண்றாங்களோ அந்த பேங்க் கொடுத்துருக்காங்க, அது போக அதனோட டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப 3 வேரியபிள் இதுல வருது இல்லையாப்பா? சரி, பாக்கலாமா? இப்போ அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து ஏஎம் எம்ஜி இந்த மாதிரி நிறைய வந்து சிஇஓ வரைக்கும் இருக்கு. இதுல வந்து இன்க்ரீசிங் பொசிஷன் ஆர்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஏஎம் அப்படிங்கறதா எனக்கு ஜூனியர் மோஸ்ட் பொசிஷன், அடுத்து வந்து எனக்கு சிஇஓ அப்படிங்கிறது சீனியர் மோஸ்ட் பொசிஷன். ஓகேவாப்பா? சரி, ஓகே, இவ்வளவுதான். இதுல வந்து பெருசா உங்களுக்கு வந்து வேற ஒண்ணும் இல்லப்பா. உங்களுக்கு டைரக்டா நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாமா? சரி சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் கிளியரா எழுதிக்கலாம்ப்பா. பி வந்து சீனியர் டு ஒன்லி 3% சொல்லியிருக்காங்க. பி வந்து 3% விட மட்டும்தான் வந்து பியை விட சீனியரா இருப்பாங்க. பிஇ சீனியர் டு ஒன்லி 3% அப்படின்னா பிஇ வந்து எனக்கு 3% விட மட்டும்தான் சீனியரா இருப்பாங்கன்னு அர்த்தம். பி வந்து எனக்கு எது 3% மட்டும்தான் சீனியரா இருப்பாங்க அப்படின்னா இது வந்து எனக்கு அப்போ 4வது சீனியர் பொசிஷன்ல இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லையாப்பா? இல்லையா? அப்போ 3% மட்டும்தான் எனக்கு சீனியரா இருக்கு. 3% காட்டிலும் இவங்க வந்து பி தான் வந்து சீனியரா இருப்பாங்க அப்படிங்கறதா இதனோட மீனிங். புரியுதா? அடுத்து பர்சன் ஹூ ஒர்க்ஸ் இன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இஸ் சீனியர் டு ஜிஎம். இப்போ எனக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஒர்க் பண்றவர் பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல யாரு ஒர்க் பண்றாங்களோ அவங்க சீனியரா யார காமிக்கல, ஜிஎம் விட அவங்க சீனியர்னு சொல்றாங்க, ஜிஎம் விட சீனியர்னு சொல்றாங்க. சோ தட் நான் வந்து அவங்கள கிரேட்டர் தென் மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து ஆர் இஸ் ஜூனியர் டு த ஒன் ஹூ ஒர்க்ஸ் இன் எஸ்பிஐ. ஆர் இஸ் ஜூனியர் டு த ஒன் ஹூ ஒர்க்ஸ் இன் எஸ்பிஐ அப்படின்னா எஸ்பிஐல ஒர்க் பண்றவரை காட்டிலும் ஆர் வந்து என்னது எனக்கு ஜூனியரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப எஸ்பில வந்து எனக்கு ஒர்க் பண்றவர் தான் அப்ப வந்து எனக்கு சீனியரு. அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஆர் வந்து எனக்கு ஜூனியர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சீனியர் டு டிஜிஎம்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ எனக்கு டிஜிஎம் விடவும் ஆர் எப்படித்தான் இருக்கா, எனக்கு டிஜிஎம் விடவும் ஆர் வந்து சீனியரா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு ஆர் பாத்தீங்கன்னா டிஜிஎம் விடவும் சீனியரா தான் இருக்கு. புரியுதாப்பா? ஆர் ஜூனியர் டு த ஒன் ஹூ ஒர்க்ஸ் இன் எஸ்பிஐ அண்ட் இந்த அண்டுங்கிறது யாரை குறிக்குது, எனக்கு ஆறுங்கிறத குறிக்கும். இந்த அண்டுங்கிறது எனக்கு ஆறுங்கிறத குறிக்கும். அப்ப வந்து எனக்கு ஆறு வந்து டிஜிஎம் விடையும் சீனியர் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. புரியுதாப்பா? அடுத்து டிஜிஎம் டஸ் நாட் ஒர்க் இன் ஐஓபி. எனக்கு வந்து டிஜிஎம் வந்து ஐஓபில ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப டிஜிஎம் எனக்கு ஐஓபில எனக்கு ஒர்க் பண்ண மாட்டாரு. புரியுதா? எழுதியாச்சு. அடுத்து யூ டஸ் நாட் ஒர்க் இன் எஸ்பிஐ. யூ வந்து எனக்கு எஸ்பிஐல ஒர்க் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the one who works in SBI is not the most senior அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐல ஒர்க் பண்றவரு எனக்கு மோஸ்ட் சீனியரா இருக்க மாட்டாங்க. மோஸ்ட் சீனியர்னா என்னது, அவங்கதான் டாப் மோஸ்ட் சீனியரா எனக்கு வர மாட்டாங்க அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. புரியுதாப்பா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்ப எஸ்பிஐக்கு மேல யாரோ வந்து சீனியர் இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லையா? த ஒன் ஹூ ஒர்க்ஸ் இன் எஸ்பிஐ இஸ் நாட் த மோஸ்ட் சீனியர். ஓகே, கியூ இஸ் ஜூனியர் டு பி பட் நாட் த ஜூனியர் மோஸ்ட் பர்சன் அண்ட் ஒர்க்ஸ் இன் ஐஓபின்னு சொல்றாங்க. ஓகே, பியை விட எனக்கு கியூ வந்து ஜூனியர் தான். அதே மாதிரி ஆனா வந்து எனக்கு ஜூனியர் மோஸ்ட் பர்சன் வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கியூ வந்து எனக்கு கடைசி ஜூனியரா இருக்க வாய்ப்பு இல்ல. இப்ப கியூவை விட எனக்கு ஒரு பர்சன் வந்து
ஜூனியரா இருக்காங்க. அப்ப கியூ வந்து எனக்கு சீனியராக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப கியூ வந்து எனக்கு ஜூனியர் மோஸ்ட் பொசிஷன்ல இல்ல, ஜூனியரா அதுக்கு கீழேயும் எனக்கு கியூவை விட இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அண்ட் ஒர்க்ஸ் இன் ஐஓபின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கியூ வந்து எனக்கு ஐஓபில ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. கியூ வந்து எனக்கு எதுல ஒர்க் பண்றாங்க, ஐஓபில வந்து எனக்கு ஒர்க் பண்றாங்க. அடுத்து வந்து யூ இஸ் சீனியர் டு ஒன் ஹூ ஒர்க்ஸ் இன் ஐஓபி. யாரு? யூ வந்து சீனியரா யார காமிக்கலாம், ஐஓபில ஒர்க் பண்றவங்களது இங்க பாருங்க, கியூ தானே வந்து எனக்கு ஐஓபில ஒர்க் பண்றா, அப்ப ஆப்வியஸா நான் கியூங்கிறத டைரக்ட் எடுத்துட்டு போயிடலாமா? எப்படி அவங்க வந்து சொல்றாங்க பாருங்க, இன்டைரக்டா கியூன்னு சொல்லாம கியூ வந்து ஆல்ரெடி ஐஓபில ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டான் இல்லையா? அப்போ ஐஓபி டைரக்டா சொல்றாம அவன் என்ன சொல்றான், ஐஓபில ஒர்க் பண்றவரை காட்டிலும் யூ வந்து சீனியர் அப்படின்னு சொல்றான். அப்ப யூவை விட கியூ வந்து எனக்கு ஜூனியரா தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அண்ட் ஜூனியர் டு த ஒன் ஹூ ஒர்க்ஸ் இன் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஆனா இங்க அண்டுங்கிறது யாரை குறிக்குது, யூவை தானே குறிக்குது. அண்டுங்கிறது யாரை குறிக்குது, யூவை தான் குறிக்குது. அப்ப யூ வந்து யாரை காட்டிலும் ஜூனியரா, ஹெச்டிஎஃப்சியில ஒர்க் பண்றவங்களை காட்டிலும் எனக்கு யூ வந்து ஜூனியரா. ஓகேவா? யூ வந்து எனக்கு ஜூனியரா. டி வந்து ஜூனியர் டு ஜிஎம்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஜிஎம் காட்டிலும் எனக்கு டி வந்து எனக்கு எப்படிதான் இருக்காங்க, ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து the one who works in Bank of Baroda is junior to V. விய விட பேங்க் ஆஃப் பரோடா ஜூனியரா இருப்பாங்களா? the one who works in BOB ஏது ஜூனியர் டு வி. விய காமிக்கல, அவங்க வந்து ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் சீனியர் டு டிஜிஎம். ஓகே, அப்போ டிஜிஎம் காட்டிலும் பிஓபில ஒர்க் பண்றவங்க சீனியர். அப்போ டிஜிஎம் காட்டிலும் எனக்கு பிஓபில ஒர்க் பண்றவங்க இல்ல, பிஓபில ஒர்க் பண்றவங்களை காட்டிலும் எனக்கு டிஜிஎம் வந்து ஜூனியர். அதுதானே சொல்லியிருக்காங்க. ஒரே நிமிஷப்பா. who works in DCB. who works in DCB அப்படின்னா யாரு டிசிபில ஒர்க் பண்றா, எனக்கு டிஜிஎம்ல இருக்கிறவங்க எனக்கு டிசிபில ஒர்க் பண்றாங்க. டிஜிஎம் அப்படிங்கிற போஸ்ட்ல இருக்கிறவங்க எனக்கு டிசிபியா, எனக்கு டிசிபி அப்படிங்கிற பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. புரியுதாப்பா? எஸ் வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் எனக்கு ஐசிஐசிஐ பேங்க்ல ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான்ப்பா. எல்லா பாயிண்ட்ஸுமே எனக்கு கிளியரா எழுதிட்டுதான் இருங்க. வேற மறைக்குதா? ஓகே, சரி, ஓகேப்பா. மத்த எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம கிளியரா எழுதியாச்சு. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து நம்ம பசில்ல போட்டு பார்க்கலாமா? இப்போ எனக்கு எஸ் எல்லாமே வந்து நம்ம தெளிவா வந்து எழுதியாச்சு. இப்ப வந்து டிசிக்னேஷன் வந்து நான் போடுறேன். மொத்தம் 7% சொன்னிருந்தாங்களா? அப்ப 7க்கு 7 போட்டலாமா? 7க்கு 7 போட்டாச்சு. ஓகே, சரி. இப்ப என்னது, எனக்கு டிசிக்னேஷன், அது டிசிக்னேஷன் அப்படிங்கறத போட்டலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு வேற என்ன வருது, டிசிக்னேஷன். அடுத்து வந்து எனக்கு பர்சன்ஸ், அடுத்து வந்து எனக்கு என்ன வர்றாங்க, பர்சனுக்கு அப்புறம் பேங்க். எந்த பேங்க்ல ஒர்க் பண்றாங்கன்னு கேக்குறாங்கல்ல,
சரி ஓகே, அதுக்கு பேங்க் போட்டலாம். அடுத்து பாசிபிள் ஒண்ணு போட்டலாமா? பாசிபிள் பாத்தீங்கன்னா டெசிக்னேஷன், டெசிக்னேஷன், பர்சன்ஸ், பேங்க். சரி பார்க்கலாமாப்பா? எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு டிசிக்னேஷன் நம்ம ஆர்டர் வைஸ் எழுதிடலாமா? ஏஎம் வந்து எனக்கு ஜூனியர்னு சொல்லியிருக்காங்க. நான் சீனியர்ல இருந்தே அப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டா எனக்கு எப்பவுமே சீனியர்ல இருந்தே கொண்டு வர்றது ஈஸியா இருக்கும். ஸோ தட் நான் சீனியர்ல இருந்தே எடுத்துக்கிறேன். சிஇஓ இடி டைரக்டா வந்து அந்த இதை மட்டும் எழுதுங்கப்பா. சும்மா எல்லாமே எழுதிட்டு இருக்காதீங்க. எனக்கு ஷார்ட்கட் மாதிரி இருக்கிறத மட்டும் எழுதிக்கிங்க. இடி, சிஜிஎம், ஜிஎம், டிஜிஎம், எம்ஜி, டிஜிஎம், எம்ஜி, ஏஎம். ஓகேப்பா, எல்லாமே வந்து கிளியரா போட்டாச்சு. எல்லாமே கிளியரா போட்டாச்சு. இப்ப வந்து நம்ம வந்து உட்கார வைக்கலாம். ஏன் நான் வந்து இப்படி எடுக்கணும், நான் வந்து ஜூனியர்ல இருந்து எடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டா அப்படி கூட எடுக்கலாம்ப்பா. அது வந்து நம்மளுக்கு இன்க்ரீசிங் ஆர்டர்ல இங்க பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர்ல எனக்கு ஏஎம்ல இருந்து இப்படி எடுத்தாலும் ஒண்ணுதான், டிக்ரீசிங் ஆர்டர்ல இப்படி எடுத்தாலும் ஒண்ணுதான். நம்மளுக்கு பஸ்ல உட்காரும். எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஆல்ரெடி எல்லா கொஸ்டினுமே மோஸ்டா வந்து எனக்கு டிக்ரீசிங் ஆர்டர்ல தானே கொடுத்துருப்பேன். மேல இருக்கிறது வந்து எனக்கு பஸ்ல பாத்தீங்கன்னா மேல இருக்கிற பொசிஷன் எனக்கு ஹையரா இருக்கும், கீழே இருக்கிறது ஜூனியரா இருப்பாங்க. அந்த பொசிஷன்லயே நம்ம வந்து பண்றதுனால பொசிஷன் கிவன் இன்க்ரீசிங் ஆர்டர் சீனியாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கா. எனக்கு சிஇஓ தான் மோஸ்ட் சீனியர் பர்சன் கொடுத்துருக்கான். சோ தட் நான் மோஸ்ட் சீனியர் பர்சன் இப்படி எடுத்து டிக்ரீசிங் ஆர்டர்லயே நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? சரி, இப்ப என்ன சொல்லியிருக்கான், டைரக்ட் பாயிண்ட் எது இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாமா? எனக்கு டைரக்ட் பாயிண்டா பாத்தீங்கன்னா டிஜிஎம் வந்து எனக்கு ஐஓபில இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ஐஓபிங்கிறத நான் வந்து ஒரு பாயிண்ட் எழுதி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஜிஎம் டிசிபில ஒர்க் பண்றாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப டிஜிஎம் எனக்கு ஆல்ரெடி வந்து எனக்கு டிசிபில ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டான். அதனால எனக்கு இந்த பாயிண்ட் தேவையில்லை. ஐஓபி இருக்கிறத நான் அழிச்சிட்டு டிசிபிய போட்டுறேன். இப்போ டிசிபிய நான் போட்டுட்டேன். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன பாயிண்ட் இருக்கு, வேற என்ன எனக்கு பாயிண்ட் டைரக்டா இருக்கு அப்படின்னா கியூ வந்து ஐஓபில ஒர்க் பண்றாரா? கியூ வந்து ஐஓபில ஒர்க் பண்றாருன்னா அந்த கியூவை நான் எங்க பிக்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூ வந்து எனக்கு எஸ்பிஐ பேங்க்ல ஒர்க் பண்ணல, அதே மாதிரி மோஸ்ட் சீனியர் பர்சன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு யூ வந்து எஸ்பிஐ பேங்க்ல ஒர்க் பண்ற மோஸ்ட் சீனியர் பர்சன் இல்லைன்னா இப்ப எனக்கு யூ இங்க வர மாட்டாங்க, எஸ்பிஐ இங்க வர மாட்டாங்க இல்லையா? அடுத்த பாத்தீங்கன்னா அப்ப இதையும் நான் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு டிஜிஎம் விட ஆர் வந்து பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஜிஎம் விட ஆர் பெருசுன்னா இமீடியட்னு சொல்லல. செக் பண்ணி பார்க்கலாம். வேற என்ன சொல்லியிருக்காங்க இப்ப டைரக்டா? வேற வேற டைரக்ட் பாயிண்ட் இல்ல, அவ்வளவுதான் இல்லையா? இப்ப பி விட எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பிக்கு கீழே இது டைரக்ட் பாயிண்ட் தானே, இது டைரக்ட் பாயிண்ட் தானப்ப. சாரி, டிசிபி அப்படிங்கிறது பேங்க், நான் அதை வந்து இங்க பர்சன்ல போட்டேன் பாருங்க. எனக்கு டிசிபி அப்படிங்கிறது பேங்க், அதை நான் இங்க போட்டுறேன். எனக்கு 3% மேலதான் எனக்கு சீனியரா வந்து பி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப பர்சன் வந்து பி தான் வந்து சீனியர். ஒன்லி 3% காமிக்கணும், ஒன்லி 3% காமிக்கணும் மட்டும்தான் எனக்கு பி வந்து சீனியர். அப்படிங்கும் போது எனக்கு ஒன்லி 1%, 2%, 3% காமிக்கணும். எனக்கு இங்க பி வந்து சீனியரா வர்றாங்க. அப்ப இந்த பாயிண்ட் நான் போட்டேன். அப்ப பில இருந்து போகும்போது கியூவை விட பி வந்து அதிகமா இருக்கணும்னு சொல்லியிருக்கான். ஆனா வந்து எனக்கு கியூ வந்து எனக்கு ஐஓபின்னு சொல்லிட்டா. சோ தட் நான் கியூ இங்க பிக்ஸ் பண்ணலாம், ஆர் இங்க பிக்ஸ் பண்ணலாமா? இங்க ரெண்டுல ஏதாவது ஒண்ணு போடலாமா? அப்ப ஐஓபி அப்படிங்கிறது இங்க வரும், ஆர் ஐஓபி அப்படிங்கிறது எனக்கு இங்க வரும் இல்லையாப்பா? பி அப்படிங்கிறது எனக்கு அப்ப இங்கதான் பிக்ஸ் ஆகும். இந்த டிசிக்னேஷன் ஆல்ரெடி இங்க எழுதிக்கிறதே பாத்துக்கங்கப்பா. தேவையில்லாம அகைன் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க இதுல?
கியூ ஐஓபின்னு போட்டேன். கியூ வந்து ஐஓபின்னு போட்டேன். கியூவை விட யூ வந்து சீனியர்னு சொல்லிட்டாங்க. கியூவோட யூ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த யூ வந்து எங்க வேணா நம்மளுக்கு வேற சான்சஸ் இருக்கு. சரி, யூ என்ன சொல்றாங்க? யூ இஸ் த சீனியர் டு ஒன் ஹூ ஒர்க்ஸ் இன் OB and junior to one who works in HDFC Bank. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா எனக்கு கியூவோட யூ பெருசா இருக்கணும், யூவோட எனக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருக்கிறவங்க பெருசா இருக்கணும். அப்படிங்கும் போது நான் அப்ப யூ இங்க எடுத்தா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இங்க வரலாம், ஆர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இங்கேயும் வரலாம், ஆர் யூ வந்து நம்ம இங்க கூட எடுக்க சான்ஸ் இருக்கு. இங்க எடுத்தோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இங்க கூட எனக்கு வரலாம். ஆனா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜிஎம் விட பெருசுன்னு சொல்லியிருக்கான். அப்ப ஜிஎம் விட பெருசு அப்படின்னா எனக்கு ஆப்வியஸா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இங்க இங்க இந்த ரெண்டு மூணுலயுமே வர சான்ஸ் இருக்கா? மூணுலயுமே வர சான்ஸ் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து எனக்கு யூவை விட பெருசு, எனக்கு அப்போ ஜிஎம் விட பெருசு. வேற எதுப்பா எனக்கு எடுக்கலாம்? டிஜிஎம் விட பேங்க் ஆஃப் பரோடா. சரி, வழி இல்ல, எனக்கு அந்த ஹெச்டிஎஃப்சி தான் எடுத்தாகணும். இப்ப யூ வந்து நான் இங்க பிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஹெச்டிஎஃப்சி வந்து ஜிஎம் விட பெருசு அப்படிங்கும் போது நான் இங்க எடுக்க முடியாது. அப்ப நான் ஹெச்டிஎஃப்சிய நான் இங்க எடுக்கலாம் இல்லையா? ஹெச்டிஎஃப்சிய நான் இங்க எடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வேற இங்க எப்படி எடுக்கலாம்? யூ இங்க போட்டோம்னா எனக்கு ஜிஎம் வந்து இங்க போடணும். யூ இங்க நிறைய பாசிபிள் இருக்குப்பா. யூ இங்க போட்டோம்னா எனக்கு ஜிஎம் விட அப்படிங்கும்போது நிறைய பாசிபிள் இருக்கு. இதுலயுமே பாத்தீங்கன்னா யூ இங்க போட்டு ஹெச்டிஎஃப்சி இங்க எடுக்கலாம். மோஸ்ட் சீனியரா யூ வராதுன்னு சொல்லிட்டான். சரி, நான் இங்க எதுக்குன்னு எடுத்து பாக்குறேன். யூ இங்க வச்சு ஹெச்டிஎஃப்சி நான் இங்க எடுத்து பாக்குறேன். ஒரு பாசிபிளா நான் இங்க எடுத்து பாக்குறேன். இங்க நிறைய பாசிபிள் இருக்கு. சோ தட் நான் இதுலயே ட்ரை பண்றேன். இப்ப ஜிஎம் விட எனக்கு ஹெச்டிஎஃப்சி பெருசு அப்படிங்கறத நான் போட்டுட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஆரை விட எஸ்பிஐ பேங்க் வந்து பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப ஆரை வந்து நான் எங்க பிக்ஸ் பண்ணலாம்? ஆர் வந்து டிஜிஎம் விட ஆர் பெருசுன்னு சொல்லிட்டாங்க போது எனக்கு ஆர் வந்து எஸ்பிஐ பேங்கை விட பெருசுன்னு சொல்லிட்டான். அப்ப கண்டிப்பா இங்க பாத்தீங்கன்னாப்பா இங்க ஒரு பாசிபிள் நம்ம இந்த பாசிபிள கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கு. எப்படி அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தெளிவா கொடுத்திருக்கான். டிஜிஎம் விட எனக்கு ஆர் பெருசு. டிஜிஎம் விட ஆர் பெருசுன்னா நான் வந்து ஒன்னா இங்க எடுக்கணும், அது இங்க எடுக்கணும். எனக்கு ஆரை விட எஸ்பிஐ வந்து ஒர்க் பண்ற விட பெருசுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னால எஸ்பிஐ மேல போடவே முடியாது. அப்படிங்கும் போது நான் கண்டிப்பா வந்து ஆரை வந்து நான் எங்கதான் பிக்ஸ் பண்ணணும்? இங்க அப்ப எஸ்பிஐ பேங்க் தான் வரும். இங்கதான் நான் ஆரை பிக்ஸ் பண்ணணும். எஸ்பிஐ பேங்க் வரும், நான் ஆரை இங்கதான் பிக்ஸ் பண்ணணும். தெரியுதாப்பா எப்படி எடுக்கிற அப்படின்னு? எனக்கு டிஜிஎம் விட ஆறு பெருசுன்னு போட்டா ஒன்னா இங்க போடணும், இங்க போடணும். ஆடை வரை எனக்கு எஸ்பிஐ பெருசுன்னா இங்க என்னால எஸ்பிஐ உட்கார வைக்க முடியாது. சோ தட் நான் எஸ்பிஐ இங்க உட்கார வச்சேன்னா தான் ஆறு இங்க உட்கார வைக்க முடியும். அதுதான் டிஜிஎம் விட எனக்கு ஆறு பெருசா வருவாங்க. புரியுதாப்பா? இந்த ரெண்டுமே அப்ப நான் உட்கார வச்சுட்டேன்ப்பா. இந்த ரெண்டுமே நான் உட்கார வச்சுட்டேன். இங்க பாத்தீங்கன்னா டிஜிஎம் எனக்கு இங்க வந்தீங்க டிஜிஎம் வந்து எனக்கு இங்க இருக்காங்க. இதை விட எனக்கு ஆர் பெருசு அப்படின்னா ஆர் இங்க போட்டு எனக்கு எஸ்பிஐ இங்க போடலாம். அப்ப எனக்கு இங்க போட்டோம்னா எஸ்பிஐ மேல போட முடியாதுல்ல. அப்ப யூவை நான் எங்க வந்து உட்கார வச்சு ஹெச்டிஎஃப்சி எங்க போடலாம் அப்படின்னா இங்கேயும் போடலாம், ஆர் இங்க போட்டும் போடலாம் இல்லையா? ஹெச்டிஎஃப்சி நான் இங்கேயும் போடலாம், ஆர் வந்து எனக்கு ஹெச்டிஎஃப்சி இங்க வரவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? சரி, பார்க்கலாம். இங்கேயும் வர வாய்ப்பு இருக்கு, நான் இங்கேயும் எடுக்கிறேன். சரி, செக் பண்ணி பாக்குறேன். ஆனா யூவை விட ஹெச்டிஎஃப்சி பெருசு அப்படிங்கும் போது அது யூக்கு ஈக்குவலா இருக்காது இல்லையா? யூட ஹெச்டிஎஃப்சி பெருசுங்கும் போது யூக்கு ஈக்குவலா இருக்காது. அப்ப வந்து நான் கரெக்டா தான் போட்டிருக்கேன். ஆஹ் சரி, செக் பண்ணி பார்க்கலாம். வேற என்னப்பா எடுக்கலாம்?
வேற வந்து கியூவை விட யூ பெருசு, அது பாயிண்ட் எடுத்தாச்சு. யூவை விட எனக்கு ஹெச்டிஎஃப்சி பெருசு, அதையும் போட்டாச்சு. டீயை விட ஜிஎம் வந்து எனக்கு பெருசு, டீயை விட ஜிஎம் பெருசு அப்படின்னா எனக்கு டி வந்து அப்ப இங்கதான் பிக்ஸ் ஆகும். டீயை விட ஜிஎம் பெருசு அப்படின்னா இங்க டீயை விட ஜிஎம் பெருசுன்னா எனக்கு கண்டிப்பா ஒன்னா டி அப்படிங்கிறது இங்க வரணும், இங்க வரணும் இல்லையா? டீயை விட ஜிஎம் பெருசுன்னா எனக்கு டி இந்த ரெண்டுல ஏதாவது வரணும். ஆனா ஆல்ரெடி எனக்கு இந்த பாசிபிளே எங்க உட்கார வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு டி இங்கேயும் வரலாம், அது இங்கேயும் வரலாம். சரி, செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல பேலன்ஸ் இருக்கிற பர்சன் போட்டலாமா? பேலன்ஸ் எந்த பர்சன் இருக்காங்க? பிக்யூஆர்எஸ்டியூவி வி அப்படிங்கிற பர்சன் தான் இப்ப எனக்கு இடியா வருவாங்கன்னு போட்டேன். சரி, நெக்ஸ்ட் வந்து வி வந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட பெருசு அப்படின்னு சொல்றாங்க. டிஜிஎம்மோட பேங்க் ஆஃப் பரோடா பெருசுன்னு சொல்றான். அப்ப டிஜிஎம்மோட பேங்க் ஆஃப் பரோடா பெருசுன்னா டிஜிஎம் இங்க இருக்க, பேங்க் ஆஃப் பரோடா கண்டிப்பா எனக்கு இங்க தானப்பா வரும். டிஜிஎம்மோட பேங்க் ஆஃப் பரோடா பெருசு அப்படிங்கும் போது எனக்கு டிஜிஎம் இங்க இருக்க, பேங்க் ஆஃப் பரோடா இங்கதான் வரும். பேலன்ஸ் இருக்கிற பர்சனை நான் இங்க உட்கார வச்சிடலாம். டியோட ஜிஎம் பெருசு போட்டாச்சு. பேங்க் ஆஃப் பரோடாவோட எனக்கு வி பெருசுங்கிறதையும் போட்டாச்சு. அப்ப எல்லா பாயிண்ட்ஸும் எனக்கு உட்காருது. எஸ் வந்து ஐசிஐசிஐன்னு கொடுத்துட்டான். எனக்கு இங்க ஆல்ரெடி டி பிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப எஸ் ஐசிஐசிஐ அப்படின்னா மேல இருக்கிறது தானே எனக்கு எஸ் வந்து ஐசிஐசிஐல பிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா பர்சன் பேங்க் ரெண்டுமே இல்லாதது இது ஒண்ணுதானப்பா. அப்ப இதுதான் எனக்கு வரும். அப்போ எஸ் வந்து எனக்கு ஐசிஐசிஐ நான் இங்கதான் உட்கார வைப்பேன். ஐசிஐசிஐ நான் இங்கதான் உட்கார வைப்பேன். புரியுதா? அப்ப எனக்கு ஆல்ரெடி இங்கே எல்லாமே உட்காந்துருச்சு. பேலன்ஸ் இருக்கிற பேங்க் மட்டும் நான் இங்க பிக்ஸ் பண்ணா போதும். என்ன பேங்க் இருக்கு பேலன்ஸ்? பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா தான் இருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவை இங்க போட்டோம்னா எனக்கு இந்த பஸ்ல உட்காந்துருச்சுப்பா. அவ்வளவுதான். புரியுதா? இந்த பஸ்ல எனக்கு உட்காந்துருச்சு. அவ்வளவுதான். எல்லாமே இதே போட்டாச்சு. அப்ப எனக்கு இந்த பாசிபிளே எனக்கு வராதுப்பா. எனக்கு இந்த பாசிபிளே கேன்சல் ஆகுது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமாப்பா? அவ்வளவுதான். எல்லாமே நீட்டா எனக்கு எல்லா பாயிண்ட்ஸும் பர்ஃபெக்டா உட்கார்ந்துருச்சு. ஓகே, who among the following designation as CGM? CGM வந்து எந்த டெசிக்னேஷன்ல இருக்காரு? சிஜிஎம் எந்த டிசிக்னேஷன்ல இருக்காரு? ஆர் அப்படிங்கிறது ஹெச்டிஎஃப்சி அப்படிங்கிறதும் பேங்க்ல ஒர்க் பண்றாரு. ஆர் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஒர்க் பண்றாரு. சரி, பார்க்கலாமா? ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் எனக்கான ஆன்சர். ஹவு மெனி பர்சன் ஆர் ஜூனியர் டு யூ? யூவை விட எத்தனை பர்சன்ஸ் ஜூனியர்னு கேக்குறாங்க. யூவை விட எத்தனை பர்சன் ஜூனியரா இருக்கிறாங்க? 2% தானே ஜூனியரா இருக்காங்க. அப்ப எனக்கான ஆன்சர் 2 அப்படிங்கிறது தான் எனக்கான ஆன்சர். ஆப்ஷன் 2. புரியுதா? ஆப்ஷன் 2 தான் எனக்கான ஆன்சர். சரி, among the following works in Bank of Maharashtra? Bank of Maharashtraல யாரு வந்து ஒர்க் பண்றா? பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால யார் ஒர்க் பண்றா? பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால வந்து டி அப்படிங்கிற பர்சன் ஏஎம்ஆ ஒர்க் பண்றாரு. டி அப்படிங்கிற பர்சன் ஏஎம்ஆ ஒர்க் பண்றாரு. ஹூ டிசைன்ட் ஏஎம் அப்படிங்கறது எப்பவுமே பார்க்கும்போது என்ன இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கப்பா. அந்த ஏஎம் பர்சன் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு இப்படி பார்த்தா, இல்லைன்னா டீன்னு பாத்தீங்கன்னா திருப்பி நீங்க டிசைனேஷன் கேட்டிருக்காங்கன்னு திருப்பி போற மாதிரி இருக்கும். டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? How many are there in hierarchy in between V and who works in BOM? BAMக்கு நடுவுல விக்கு நடுவுல எத்தனை பேரு இருக்காங்க? விக்கு பிஓஎம்க்கு நடுவுல 1 2 3 4 பர்சன்ட் இருக்காங்கல்ல. அப்ப இன் பிட்வீன்ல எனக்கு 4 இருக்காங்க. ஆப்ஷன் 4 தான் எனக்கான ஆன்சர். சரி, எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு கேக்குறாங்க ரிகார்டிங் ஆர். ஆரை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ட்ரூவா இருக்கு? ஆர் வந்து சிஜிஎம்ஆ இருக்காரு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஒர்க் பண்றாரு. ஆறு சிஜிஎம்ஆ இருக்காரு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஒர்க் பண்றாரு. அப்ப ஆறு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ங்கிறதா கரெக்ட். சிஜிஎம்ஆ இருக்காரு, ஆனா இடிசிஇஓ தான் இருக்கு. எனக்கு இது வராது. அப்ப எனக்கு இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ அப்படிங்கறத கரெக்டான ஆன்சர். ஓகே, சரி, ஓகேப்பா. அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது முடிச்சாச்சுப்பா. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? 7 எம்ப்ளாயிஸ் சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி டெசிக்னேஷன் சொல்லியிருக்காங்க என்னென்ன டெசிக்னேஷன் அப்படின்னு. அந்த டெசிக்னேஷன் வந்து டிக்ரீசிங் ஆர்டர்ல சேர்மன் தான் சீனியர் மோஸ்ட், கிளர்க் வந்து ஜூனியர் மோஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஈச் ஆஃப் தம் லைக் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அதே மாதிரி வேரியபிள் வந்து இங்க 3 இருக்குப்பா. எம்ப்ளாயிஸ் கொடுத்திருக்காங்க, பேங்க் கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது என்னென்ன கலர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதே ஈஸியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கேயே நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். பாயிண்ட்ஸ்ல சின்னதா தானே இருக்கு. டெசிக்னேஷன் அதே மாதிரி 7 பர்சன்ஸா, 1 2 3 4 5 6 7. ஓகே, என்ன டெசிக்னேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா பர்சனு, கலர் இல்லையா, கலரு. அதே மாதிரி பாசிபிளுக்கு டெசிக்னேஷன், அடுத்து பர்சன்ஸ் கலரு இல்லையா, பர்சன்ஸ் கலரு, பர்சன்ஸ் கலரு. ஓகேப்பா, போட்டாச்சு. சரி பார்க்கலாமா? பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஒன்லி 2 persons ஆர் சீனியர் தேன் த பர்சன் ஹூ லைக்ஸ் ப்ளூன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு ஒன்லி 2% தான் வந்து சீனியரா. எதை விட கம்பேர் பண்ணும்போது? ப்ளூவை கம்பேர் பண்ணும்போது, எனக்கு ஒன்லி 2% தான் சீனியர், 2% தான் சீனியர் அப்படிங்கறத சொல்லியிருக்கான். இது ஒரே நிமிஷம். ப்ளூ யாருக்கு பிடிக்குதோ அவங்கள விட 2% மட்டும்தான் எனக்கு சீனியரா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி 2% தான் எனக்கு சீனியரா. எனக்கு யாரை கம்பேர் பண்ணும்போது? ப்ளூவை கம்பேர் பண்ணும்போது. புரியுதா? அடுத்து பாத்தீங்கன்னா ஈஸியா கிளர்க்னு சொல்லியிருக்கான். வந்து எனக்கு கிளர்க் தான். அடுத்து பாத்தீங்கன்னா ரெட் தான் அவங்களுக்கு பிடிக்குமா, ரெட் தான் அவங்களுக்கு பிடிக்குமா. அடுத்து வந்து 2% தான் ஜூனியர் டு த பர்சன் ஹூ லைக்ஸ் கிரே. ஓகே, 2% தான் வந்து ஜூனியர், கிரேவை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வெறும் 2% தான் ஜூனியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரேவை கம்பேர் பண்ணும்போது 2% தான் எனக்கு யாரு ஜூனியர். அப்ப ஜூனியர் அப்படிங்கும் போது எனக்கு இங்க யாருக்கு கிரே பிடிக்குமோ அவங்கள விட எனக்கு 2% தான் ஜூனியரா இருப்பாங்க, 2% தான் ஜூனியரா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே, டி வந்து பிரசிடென்ட்னு சொல்லியிருக்காங்க. டி யார பிரசிடென்டா, டி வந்து பிரசிடென்டா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஃப் வந்து சீனியர் தென் ஏ, ஹூ இஸ் சீனியர் தென் ஜி, ஜி ஹூ இஸ் நாட் எ பிஓ. ஜி வந்து பிஓ இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஜி வந்து எனக்கு யார கம்பேர் பண்ணும்போது? சீனியர் தென் ஜி. ஓகே, ஏதா இப்ப சீனியர், ஏதா சீனியர் ஜிய கம்பேர் பண்ணும்போது. எஃப் தான் சீனியர் ஏவை கம்பேர் பண்ணும்போது, எஃப் தான் சீனியர் எனக்கு ஏவை கம்பேர் பண்ணும்போது. அப்ப எஃப் ஏ ஜின்னு வரும் இல்லையா? அப்போ எஃப் ஏ ஜின்னு வரும். இருங்க தெளிவா எழுதிக்கலாம். எஃப் ஆயிரப்பா, இன்னொன்னு நம்ம ஒரு பக்கம் எழுதுனா அது ஒரு பக்கம் போகுது. ஒரே செகண்ட் இருங்கப்பா. எஃப் ஏ ஜி. ஓகே, சரிப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா ஏ டஸ் நாட் லைக் ப்ளூன்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கு வந்து ப்ளூ கலர் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. பி லைக்ஸ் பிளாக். இருங்க, மறைக்குதா? ஏக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்களா? அதே மாதிரி பிக்கு வந்து என்னதான் பிடிக்குமா? பிளாக் தான் பிடிக்குமா பிக்கு? பிக்கு பிளாக் தான் பிடிக்கும்னு சொல்றாங்க. அப்ப பிக்கு பாத்தீங்கன்னா எனக்கு
பிளாக் கலர் போட்டாச்சு, பிக்கு பிளாக் கலர் தான் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு நெய்தர் சீன் ஆர் ஏ லைக்ஸ் எல்லோன்னு சொல்லியிருக்காங்க. நெய்தர் சீன் ஆர் ஏ லைக்ஸ் எல்லோ அப்படின்னா எனக்கு சிக்கு வந்து ஏக்கும் எல்லோ வராது, பிடிக்காது, எல்லோ பிடிக்காது. சிக்கு ஏக்கும் எனக்கு எல்லோ என்ன ஆகுது, பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதாப்பா? சிக்கு ஏக்கும் எல்லோ பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஃப் இஸ் நாட் ஏ சேர்மன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப் வந்து சேர்மன் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பி இஸ் நாட் பிஓ, பி வந்து பிஓ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பி இஸ் நாட் பிஓ. புரியுதாப்பா? அவ்வளவுதான், எல்லா பாயிண்ட்டும் எழுதியாச்சு. இப்போ இத வந்து அரேஞ்ச் பண்ணணும். அவ்வளவுதான், எல்லா பாயிண்ட்டுமே நான் எழுதியாச்சு. இப்ப நான் வந்து அரேஞ்ச் பண்ணணும். பார்க்கலாமா? மொத்தம் எத்தனை பர்சன்ட்? 7% சொல்லிட்டாங்க. சரி, இப்போ ப்ளூவோட மேல வந்து எனக்கு 2% தான் இருக்கணும்னா அப்ப கண்டிப்பா ப்ளூங்கிற பர்சன் எனக்கு இங்க தானே இருப்பாங்க. ஓகேவா? ப்ளூங்கிற பர்சன் இங்கதான் இருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்லி 2% ஆர் சீனியர் தென் த பர்சன் ஹூ லைக்ஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. கலரு, சோ தட் நான் ப்ளூவை வந்து நான் இங்க போட்டுக்கலாம். கலர் இடத்துல போட்டுக்கலாம், இங்க வரக்கூடாது. ஓகேவா? கலருங்கிற இடத்துல தான் போடணும். எனக்கு அப்ப ப்ளூவை கம்பேர் பண்ணும்போது ஒன்லி 2% தான் சீனியர்னு சொல்லியாச்சு. சோ தட் நான் ப்ளூவை இங்க பிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன பண்ணலாம், வேற எது போடலாம் அப்படின்னா எனக்கு கிரேவை விட 2% தான் ஜூனியரா இருக்கணும்னு சொல்லிட்டான். இப்ப கிரேவோட 2% ஜூனியரா இருக்கணும்னா 1 2 3 4 5 6 7 இதோடதான் 7 இல்லையா? அப்ப கிரே அப்படிங்கிறது எனக்கு எங்க வரும், இங்கதான் வரும். கிரேவை விட எனக்கு 2% ஜூனியர்னு சொல்லிட்டா அப்ப இங்கதான் எனக்கு வரும் கிரே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளூ யாருக்கு பிடிக்கும்? ப்ளூக்கு ஏ பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டா இப்ப எனக்கு ஏ அப்படிங்கிறது இங்க வராது. அதை நான் வந்து சும்மா ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஏ அங்க வராது. அதே மாதிரி வேற என்ன சொல்லியிருக்காங்க? அப்ப டிசிக்னேஷன் ஃபர்ஸ்ட் போட்டலாமா? டிசிக்னேஷன் போடல. டிசிக்னேஷன் வந்து இதுல இருந்து ஆரம்பிக்கலாம், சேர்மன்ல இருந்து ஆரம்பிக்கணும். சேர்மன், பிரசிடென்ட், ஜிஎம், ஏஎம், பிரான்ச் மேனேஜர், பிஓ, கிளர்க் இல்லையா? கிளர்க். இப்போ எனக்கு ஜி வந்து பிஓவா வராது அப்படின்னா எனக்கு ஜி இங்கேயும் வராது. ஜி வந்து எனக்கு இங்கேயும் வராது. பியும் வந்து பிஓவா வராதுன்னு சொல்லிட்டா அப்ப எனக்கு இங்க பியுமே வராது, பியும் வராது, ஜியும் வராது. போட்டாச்சு. அடுத்து வந்து வேற என்ன? டி வந்து எனக்கு பிரசிடென்ட்னு தெளிவா ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துட்டான். அப்ப டி தான் பிரசிடென்ட்னா எனக்கு டிங்கிறது இங்க வரும். ஓகேவா? அப்ப எஃப் வந்து சேர்மனா இருக்கக்கூடாதுன்னா எஃப் வந்து இங்க வராது, எஃப் வந்து இங்க வராது. ஓகே, அப்ப இந்த பாயிண்ட் நான் கிளியரா எழுதிட்டேன். இ வந்து கிளர்க் ரெட்னு கொடுத்துட்டான். அப்ப டைரக்டா வந்து இ வந்து எனக்கு கிளர்க்குங்கிறதும் ரெட்டுங்கிறதும் கொடுத்துட்டான். சரி, நெக்ஸ்ட் பாசிபிளே எல்லாமே இந்த கொஸ்டின் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இ வந்து கிளர்க் ரெட்னு வருது. இதுவுமே மறைக்குதா? சரிப்பா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லியிருக்காங்க? இதெல்லாமே கொடுத்தாச்சா? ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா பி பிளாக் அப்படிங்கறத எங்க போடணும்? எங்க வேணா போட முடியும். எனக்கு பி இங்கதான் வராது தவிர இங்க எங்க வேணா எனக்கு இங்க போட முடியாது. ஏன்னா கிரே ஆல்ரெடி வந்துச்சு, இங்க பி வராதுன்னு சொல்லிட்டான். சரிப்பா, பாக்கலாம். இங்க பி வராதுன்ட்டா இங்க ஆல்ரெடி எனக்கு கிரே பிக்ஸ் ஆயிருச்சு. அப்ப எனக்கு இங்க வர சான்சஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு பி இங்க வர சான்சஸ் இருக்கு இல்லையா? இங்க வர எனக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? இங்க ஜி தானே வரலன்னு போட்டிருக்கேன் நானு. இப்ப 2 பாசிபிள் இருக்கு. அப்போ நான் பாக்கலாமா? பர்சனுக்கு நான் இங்க வந்து பி எடுத்து வைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா பர்சன் இங்க பாத்தீங்கன்னா நான் ஏஎம்க்கு நான் எடுத்துட்டா பி பாத்தீங்கன்னா பிளாக் அப்படிங்கிறது இங்க நான் எடுக்கிறேன். எடுத்தேன்னா எனக்கு நெக்ஸ்ட் இங்க கிரே வரும்.
ப்ளூ வரும். இப்ப டி இங்க வரும். அடுத்து வந்து எனக்கு இ அப்படிங்கறது ரெட் இங்க வரும். புரியுதா? இ ரெட்னு இங்க வரும் இல்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வேற எங்க உட்கார வைக்கலாம்? எனக்கு ஜி வந்து இங்க வராதா? இங்க எனக்கு ஜி அப்படிங்கறது எது வராது? ஜிங்கிறது பிஓ தான் இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு சேர்மனா என்ன வரக்கூடாது? சாரி, எஃப் தான் வரக்கூடாதுன்னு இருக்கான். எஃப் தான் வரக்கூடாதுன்னு இருக்கான். அப்ப இங்க கூட ஒரு பாசிபிள் வருது எனக்கு. எஃப் தான் வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கும் போது எனக்கு இங்க கூட ஒரு பாசிபிள் ஆல்ரெடி அங்கதானே போய் எடுத்திருக்கு. வேற எங்க இருக்கு? இங்க பி வராது. அப்ப இங்க எடுத்திருக்கு. அப்ப இங்க எடுத்திருக்கு. கரெக்ட் தான். இந்த ரெண்டு மட்டும் தான் பாசிபிள் இருக்கு. அடுத்து எனக்கு எஃப் தான் சேர்மனா வரக்கூடாது. அடுத்து வேற என்ன போட்டிருக்கான்? பி பிளாக்ங்கிறத போட்டாச்சா? ம். பி பிஓவா இருக்கக்கூடாது. ஆனா நான் ஏஎம் தானே போட்டிருக்கேன். சரி, ஓகே. இப்போ இந்த ஒரு பாயிண்ட் பிக்ஸ் பண்ணலாமா? எனக்கு ஜிஏஎஃப் வந்து பிக்ஸ் பண்ணலாம். ஜியை விட ஏ வந்து கம்பேர் பண்ணும்போது சீனியரா இருக்கணும். ஏ வந்து எஃப் கம்பேர் பண்ணும்போது ஜூனியரா இருக்கும். அப்ப ஏ எஃப் தான் இங்க வந்து சீனியர். ஓகேவா? இப்ப ஜியை விட ஏ பெருசு, ஏவை விட எனக்கு எஃப் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதாப்பா? பாக்கலாமா? அப்ப எனக்கு ஜி கண்டிப்பா இங்க வராதுன்னு தெரிஞ்சுச்சா? ஜி வந்து எனக்கு பிஓல இல்லைன்னா ஜிஓக்கு ஜி இங்க வரலாம், ஏ இங்க வரலாம், எஃப் இங்க வரலாம் இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா ஜி இங்க வரலாம், அப்புறம் ஏ இங்க வரலாம், ஏ இங்க வரலாம். நெக்ஸ்ட் இது என்ன கொடுத்துருக்கு? நான் என்ன வராதுன்னு போட்டிருக்கேன்? ஜிஎம்ஆ இது என்னதான் போட்டிருக்கேன்? ஜிஎம்ஆ எது வராதுன்னு போட்டிருக்கேன்? ஆஹா, இங்க எதை நான் அடிச்சு வச்சிருக்கேன்? ஏக்கு தான் ப்ளூ வராதா? ஓகே ஓகே. அப்ப ஏ அங்க வராது. அப்ப ஜி ஏ அப்படிங்கறத போட்டிருக்க. எஃப் போட்டிருக்க அப்படின்னா அப்ப எஃப் வந்து எனக்கு ஜிஎம்ஐ இங்கதான் வரும். எஃப் தான் எனக்கு ஜிஎம்ஐ இங்க வரும். ஏன்னா ஏ தானே வரக்கூடாதுன்னு போட்டிருக்கேன். அப்ப எஃப் இங்க வரலாம் இல்லையா? அப்ப இங்க வந்து எனக்கு எஃப் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க எடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி ஜிஏஎஃப் நான் எடுத்துட்டேன் இல்லையா? இப்ப இது வந்து நான் உட்கார வச்சுட்டேன் ரெண்டுலயுமே. அடுத்து வேற என்ன வந்து எனக்கு உட்காரணும்? இங்க ஒரு பர்சன் உட்காரணும், இங்க கலர் உட்காரணும். இங்க எனக்கு பிஓவா எனக்கு ஜி வராது, அதே மாதிரி பி வராது. இப்ப பேலன்ஸ் என்னென்ன பர்சன்ஸ் இருக்காங்க? ஏ பி, ஏ போட்டாச்சு, பி போட்டாச்சு. இங்க அடுத்து வந்து சி போடல, டி போட்டாச்சு, இ போட்டாச்சு, எஃப் போட்டாச்சு, எஃப் போட்டாச்சு, ஜியுமே போட்டாச்சு இல்லையா? அப்ப எனக்கு பேலன்ஸ் சி மட்டும் தான் இங்க போடணும். சி நான் இங்க பிக்ஸ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா சி அதே சிய இங்க பிக்ஸ் பண்றேன். ஏன்னா ஜியும் எனக்கு பியும் தான் வரக்கூடாது. அப்ப சிய நான் இங்க பிக்ஸ் பண்றேன். அப்போ எஃப் இங்க வரக்கூடாது அப்படின்னா எஃப் நான் இங்க வந்து பிக்ஸ் பண்ணிட்டேன் வேற பக்கம் ஆல்ரெடி. சோ தட் நான் வந்து இதை அழிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்க ஜியும் வந்து பிக்ஸ் பண்ணிட்டேன், பியும் பிக்ஸ் பண்ணிட்டேன். அப்ப இதெல்லாமே எனக்கு அழிச்சுக்கிறேன். ஓகேவா? சரிப்பா. இப்போ சிக்கு ஏக்கு எனக்கு எல்லோ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்ப எல்லோ வந்து நான் வேற எங்க எடுக்கலாம்? எல்லோவனா இங்க இங்க ரெண்டு பக்கமே இங்க மூணு பக்கமே எனக்கு எடுக்க சிக்கும் சரி ஏக்கும் சரி எல்லோ வரக்கூடாதுன்ட்டா. அப்ப இந்த ரெண்டுமே பாசிபிள் இருக்கா? எனக்கு பிக்கும் சரி எனக்கு டிக்கும் சரி ரெண்டுமே பாசிபிள் இருக்கு. அப்ப இங்கேயும் எல்லோ வரலாம், இங்கேயும் எல்லோ வர சான்சஸ் இருக்கு. சரி, எனக்கு சிக்கு வரக்கூடாது ஏக்கு வரக்கூடாதுன்னா அப்ப இந்த ரெண்டுல பாத்தீங்கன்னா எனக்கு இங்க எல்லோ வர வாய்ப்பு இருக்கு, இங்க எல்லோ வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? இங்க ரெண்டுலயுமே எனக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வேற என்னப்பா வாய்ப்பு இருக்கு? வேற என்ன கலர் இருக்கு? ஆரஞ்சு பிங்க பத்தி எதுவுமே பேசவும் இல்ல. ஆரஞ்சு பிங்க பத்தி பேசவே இல்லை. எனக்கு அப்ப எஃப்க்குமே என்ன வரும்?
ஏக்கு இங்க பாத்தீங்கன்னா ஏக்கு ப்ளூ வரக்கூடாதுன்னு போட்டிருக்கான்ப்பா. ஆனா இங்க ஏக்கு தான் ப்ளூக்கு வந்திருக்கு. சோ தட் எனக்கு பாசிபிளே கேன்சல் ஆகுது. இப்ப ஏக்கு ப்ளூவே வரக்கூடாது இல்லையா? ஏக்கு ப்ளூவே வரக்கூடாதுங்கும் போது அப்ப எனக்கு இங்க வந்து ரெண்டுமே பாசிபிளா வருது இல்லையா? ஏக்கு ப்ளூ வரக்கூடாதுன்னா எனக்கு இங்க ஏக்கு இங்க வந்துருச்சு, இங்க வரல. சோ தட் இந்த பாசிபிள் எனக்கு கேன்சல் ஆகுது. அப்ப இதுதான் எனக்கு வந்து வரும் இல்லையா? இதுதான் எனக்கு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா சிஏக்கு எல்லோ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். சிஏக்கு எல்லோ வரக்கூடாதுன்னா நான் பேலன்ஸ் இருக்கிற எல்லோ இங்கதான்ப்பா பிக்ஸ் பண்ணலாம். எனக்கு பேலன்ஸ் இருக்கிற எல்லோ இங்க பிக்ஸ் பண்ணா பிங்க். எனக்கு ஆரஞ்ச பத்தி எதுவுமே சொல்லல. பிங்க் ஆரஞ்ச பத்தி எதுவுமே சொல்லல. பாயிண்ட்ல வந்து எனக்கு எதுவுமே சொல்லல. பிக்கு பிளாக்னு சொல்லிட்டான்ல. இங்க பாருங்க, பிக்கு பிளாக்னு சொல்லிட்டான். நான் பிய உட்கார வச்சுட்டா, நான் பிளாக் போடவே இல்லை பாருங்க. பிக்கு பிளாக்னு சொல்லிட்டா. சோ தட் எல்லோ வந்து எனக்கு இங்க வராது. பிக்கு பிளாக்னு சொல்லும் போது எனக்கு எல்லோ வந்து எங்கதான் வரும்? இங்கதான் வரும். பிளாக் இங்கதான் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆரஞ்சு பிங்க பத்தி சொல்லவே இல்லை. சோ தட் எனக்கு இங்க ஆரஞ்சும் வரலாம், எனக்கு பிங்க்கும் வரும். புரியுதா? ஏன்னா ஆரஞ்சு பிங்க பத்தி எதுவுமே சொல்லல. எனக்கு அப்ப ஏக்கு வருமா சிக்கு வருமா அப்படிங்கறது தெரியாது. சோ தட் நான் இந்த ரெண்டுமே வரும் அப்படிங்கறதா நான் எடுக்கிறேன். ரெண்டுமே எனக்கு அப்போ வரும். அப்ப எனக்கு இதுதான் எனக்கான கரெக்டான ஆன்சர். இதுதான் எனக்கான கரெக்டான ஆன்சர். புரியுதாப்பா? எல்லோ அப்படிங்கறத நான் இங்க பிக்ஸ் பண்றேன். எல்லோ அப்படிங்கறத இங்க நான் பிக்ஸ் பண்றேன். புரியுதா? சரி பார்க்கலாமா? இப்போ பி பிளாக், டி எல்லோ, எஃப் ப்ளூ, ஏ வந்து ஆரஞ்சு, ஜி கிரே, ஆரஞ்சு பிங்க் ரெண்டுமே வரும். சி வந்து ஆரஞ்சு பிங்க் வரும். இ வந்து ரெட் வரும். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பசில் போட்டாச்சு. அதுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாமாப்பா? அதுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். யாரு வந்து ஜிஎம்மா இருக்கா? இங்க யாரு ஜிஎம்மா இருக்கா? எஃப் ப்ளூ அப்படிங்கறதா எனக்கு ஜிஎம்மா இருக்கா? அப்ப எஃப் அப்படிங்கறதா எனக்கு ஆன்சர். எஃப்ங்கிறதா எனக்கான ஆன்சர். யாருக்கு பிங்க் பிடிக்கும்? கெனாட் பி டிட்டர்மைன் தானப்பா. எனக்கு ரெண்டு பேத்துக்குமே வந்துதா கெனாட் பி டிட்டர்மைன் தான். ஏன் அப்படின்னா எனக்கு பிங்க் அப்படிங்கிறது ஏக்கு வந்தது, சிக்கு வந்தது. ஏக்கு வந்தது, சிக்கு வந்தது. அப்ப ஏ சி ரெண்டுமே இருக்கு. இப்ப ஏ இல்லாம சி மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா கூட ஏதாவது நம்ம ஆப்ஷன் சி செலக்ட் பண்ணலாம். ஆனா இங்க எப்படி இல்ல, எனக்கு ரெண்டுமே வருது. அப்ப cannot be determined தான் எனக்கான ஆன்சர். புரியுதா? புரியுதாப்பா? நெக்ஸ்ட், how many persons are junior than B? B கம்பேர் பண்ணும்போது எத்தனை பேர் ஜூனியரா இருக்காங்க? B கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஜூனியரா எத்தனை பேர் இருக்காங்க? யாருமே இல்ல. ஜூனியர் சாரி சீனியர் யாரு இல்லையா? ஜூனியர் பாத்தீங்கன்னா எனக்கு 6 பேருமே ஜூனியர் தானப்பா. 3 3 6 6 பேருமே எனக்கு ஜூனியர் தான். சோ தட் எனக்கு 6 persons அப்படிங்கறது எனக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த பர்சன் ஆர் சீனியர் தென் த பர்சன் ஹூ லைக்ஸ் ஆரஞ்சு. யாருக்கு ஆரஞ்சு பிடிக்குமோ அதை விட யாரு சீனியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆரஞ்சு ஃபர்ஸ்ட் யாருக்கு பிடிக்கும்? ஆரஞ்சுங்கிறது எனக்கு ஆல்ரெடி cannot be determined இருக்கு. சோ தட் எனக்கு ஆரஞ்சு யாருக்கு பிடிக்குமோ அதை விட இத்தனை பேர் சீனியரா இருக்காங்கன்னா எனக்கு இங்க பார்த்தா 3, இங்க பார்த்தா எனக்கு எத்தனை பேர் வர்றாங்க? 5 பேர் வர்றாங்க இல்லையா? cannot be determined தான். எனக்கு இதுல 3 வருது, இதுல 5 வருது. ரெண்டுமே எனக்கு ஆன்சர் இல்ல. அப்ப cannot be determined தான் வரும். ஓகேவா? cannot be determined தான் எனக்கான ஆன்சரா வரும். ஓகே. எந்த ஸ்டேட்மெண்ட் இதுல ட்ரூன்னு கேக்குறாங்கப்பா. எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ? டிக்கு பிளாக் பிடிக்கும்னு சொல்றாங்க. டி லைக்ஸ் பிளாக். அப்போ டி வந்து எல்லோ தான் பிடிக்குது டிக்கு. நெக்ஸ்ட் எஃப் லைக் பிங்க். எஃப்க்கு பிங்க் தான் பிடிக்குது. எஃப்க்கு வந்து ப்ளூ தான் பிடிக்குது. சரி ஓகே. அடுத்து ஜி இஸ் எ பிஎம் அண்ட் லைக் கிரே. ஜி வந்து பிஎம்ஆ சாரி ஜி வந்து பிஎம்ஆ அண்ட் லைக் கிரேன்னு கேட்டிருக்காங்க. ஜி வந்து என்னது? இல்லையே. ஜி வந்து பிஎம் அண்ட் லைட் கிரே. சூப்பர். அப்ப கரெக்டான ஆன்சர் ஜி வந்து எனக்கு பிஎம் அண்ட் லைட் கிரே. எனக்கு இங்க இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கு. ஆனா நன்னாவது ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது வராது. எனக்கு இது ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆக்கும் போது எனக்கு இதுவுமே வராது. அப்ப எனக்கான ஆன்சர் ஆப்ஷன் சின்னு இதை பார்த்தோன்னே போட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க அடுத்து செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. புரியுதா? அவசியம்
இதுதான் எனக்கான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும் போது நீங்க நெக்ஸ்ட் தயவு செஞ்சு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நம்ம 2 பார்த்தம்போது இது வந்து எனக்கு ஆன்சர் கரெக்ட். நான் நன் ஆஃப் தி அபவ் இருந்தா கூட எனக்கு போடலாம். எனக்கு நன் ஆஃப் தி இருக்கு, ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு கொடுத்துருக்கான். நன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு கொடுத்துருக்கான். எனக்கு அப்படி இல்லையில, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி ட்ரூ ஆயிடுச்சுல. ட்ரூவா இருக்கும்போது எனக்கு எப்படி நான் வந்து நான் வந்து எதுவுமே ட்ரூ இல்லைன்னு நான் போட முடியாதுல்ல. அப்ப எனக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஓகேப்பா. நம்ம கண்டிஷனல் லாஜிக்ஸ்ல எலைட் பாஸ் அப்படிங்கிறது ஆல் இன் ஒன் கோர்ஸ். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு போத் மெயின்ஸ் அண்ட் பிலிம்ஸ் வந்து கவர் ஆகுது. உங்களுக்கு எல்லா மார்க் டெஸ்ட், பிடிஎஃப், அதே மாதிரி ஹை குவாலிட்டி கண்டென்ட், வீடியோ கோர்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு இந்த பாஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்ப்பா. 1 இயருக்கான பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா? சரி, ஓகே. அவ்வளவுதான். இதோட லைவ் முடிஞ்சது. சாரி, கிளாஸ் முடிஞ்சிருச்சுப்பா. டிசைனேஷன் பசல் வந்து இதோட முடியுது. அவ்வளவுதான். உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் டாபிக்கோட பார்க்கலாம். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இதோட லைவ் முடிச்சுக்கலாம்ப்பா. சரி.